போகல. அர்த்தமா நிப்பேன், உயிருக்காவது உங்க கூட நிப்பேன். பாதுகாப்புக்கு வந்தீங்களா, மக்களை அடிக்கிறதுக்கு வந்தீங்களான்னு கேட்டா எங்களுக்கு சட்டம் அது, நாங்க இடிச்சு கொடுத்து தான் போவோம் அப்படின்னு வராங்க சாமி. நாங்க என்ன பண்ண முடியும்? மக்களின் நிலை பற்றி கேட்டவுடனே சொல்ல வார்த்தையின்றி கண் கலங்கி நின்ற வீரப்பனின் மகள். என் உசுர கொடுத்தாவது நான் உங்க கூட நிற்பேன் என்று கலங்கிய பொதுமக்களின் கரம் பற்றி ஆறுதல். ஒகேனக்கல் பகுதியில கிட்டத்தட்ட 5 தலைமுறைகளா பழங்குடியினர் வாழ்ந்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இவங்களுடைய குடியிருப்புகளை காலி பண்றதுக்காக காவல்துறையினர் அந்த வீடுகளை இடித்ததா சொல்லப்படுது. இந்த நேரத்துல இந்த பகுதிக்கு கள ஆய்வு பண்றதுக்காக நாம் தமிழர் கட்சி சார்பில் வித்யா அவர்கள் பாதிக்கப்பட்டதா சொல்லப்படுற மக்களை நேர்ல போய் பார்த்திருக்காங்க. அப்போ அங்க இருந்த மக்கள் வீடுகளை இடிக்க வந்த அதிகாரிகள் கிட்ட நீங்க எங்களை காப்பாத்த வந்திருக்கீங்களா, அடிக்க வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது சட்டம் அது, நாங்க இடிச்சுட்டு தான் போவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னதாகவும் சொல்றாங்க. உசுறு கொடுத்தாவது நான் உங்க கூட நிப்பேன் அப்படின்னு சொல்லி வித்யா அவர்களும் ஆறுதல் தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் சில தினங்கள்ல மக்களவை தேர்தல் ரிசல்ட் வர இருக்கிற நிலைமையில இந்த வீடியோக்கள் இணையத்துல வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. தோனியை சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடுறத பார்க்கும்போது ரவீந்திர ஜடேஜாவுக்கே சில நேரத்துல எரிச்சல் வந்ததுங்க. அது உண்மைதான்னு இப்ப அம்பத்தி ராயுடு ஷேர் பண்ணிருக்காரு. ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். இதை பற்றி அவர் சொல்லும்போது, நாங்கள் ஒரு 6 அடிக்கிறோம் 4 அடிக்கிறோம் அப்படின்னா க்ரௌடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். நானும் ஜடேஜாவும் என்னடா இது இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சில வருஷமாக ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்தோம். இன்னொரு விஷயங்க, சிஎஸ்கே ஃபேன்ஸு வெறும் சிஎஸ்கே ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது. அவங்க ஃபஸ்ட்டு எம்எஸ் தோனி ஃபேன்ஸு, அதுக்கப்புறம் தாங்க சிஎஸ்கே ஃபேன்ஸு. அண்டு அவ்வளோ ஏங்க ஜடேஜாக்கே வந்து சம்டைம்ஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருந்தது. என்னடா இது எப்போ பார்த்தாலும் தோனி தோனின்றாங்களே, நம்மளும் தான் அடிக்கிறோம், இப்படி பண்ணுறாங்களேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து கொஞ்சம் காலம் வந்து எரிச்சல் தான் அடைஞ்சாரு. ஆனால் அவரால் எதுவும் பண்ண முடியலங்க. இந்த சீசன் ஐபிஎல்ல கூடங்க எந்த ஒரு பிளேயர் அவுட் ஆகிட்டு வெளில போனாலும் அடுத்து தோனி வர போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு முன்னாடி அந்த பிளேயரு என்னதான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் சரி அதெல்லாம் வந்து நம்ம ஃபீல் பண்ணவே மாட்டோம். அவுட் ஆகிட்டாரே அப்படின்னு கவலைப்படவே மாட்டோம். அடுத்து தலை தோனி வராரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் தான் படுவோம். ஆக்சுவலி போன வருஷம் இது ரொம்ப ஹெவியாக நடந்ததுங்க. ஜடேஜா ஃபீல் பண்ணுறதுல ஆச்சரியம்